வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். பாபநாசம் அருகே போலீசார் துன்புறுத்தியதால் இளைஞர் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து அவரின் உடலை அடக்கம் செய்யாமல் 3 நாட்களாக வீட்டிலேயே வைத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டம் ஆடுதுறை கலைஞர் காலனியைச் சேர்ந்த விஜயகுமார் தனது குடும்பத்துடன் சென்னை மௌலிவாக்கம் பகுதியில் வசித்து வந்தார். பிப்ரவரி 4ஆம் தேதி அவர் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து அவரது மனைவி திவ்யா மௌலிவாக்கம் போலீசாரிடம் அளித்த புகாரில் ஜனவரி 14ஆம் தேதி அன்று விஜயகுமார் உள்ளிட்ட 4 பேரை நகையை திருடியதாக கபிஸ்தலம் போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்று ரகசிய இடத்தில் வைத்து துன்புறுத்தி ஒப்புக்கொள்ள வேண்டும் என மிரட்டியுள்ளனர். அதில் பாதிக்கப்பட்ட அவர் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இதனால் உடல் உபாதை, மன உளைச்சலிலிருந்து தனது கணவர் விஜயகுமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்தார். ஆனால் மௌலிவாக்கம் போலீசார் கணவன் மனைவி தகராறு என வழக்கை மாற்றி எழுதி கையெழுத்து பெற்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தனது உறவினர்களுக்கு திவ்யா தகவல் அளித்தும் அங்கு சென்ற உறவினர்கள் விஜயகுமாரின் உடலை பிப்ரவரி 6ஆம் தேதி சொந்த ஊரான ஆடுதுறைக்கு கொண்டு சென்றனர். விஜயகுமாரின் உயிரிழப்பு குறித்து விசாரணை நடத்தி அவரை தாக்கிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், விஜயகுமாரின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும், அவரது மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் விஜயகுமாரின் உடலை தகனம் செய்யாமல் வீட்டிலேயே வைத்திருப்போம் என உறவினர்கள் எச்சரித்துள்ளனர். கடந்த 3 நாட்களாக உயிரிழந்த உடலை குளிரூட்டப்பட்ட பெட்டியில் வைத்திருப்பதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.